قال الله عز وجل في فرقانه الحميد وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم تعرض علي أعمالكم فما رأيت من خير حمدت الله وما رأيت من شر استغفرت الله لكم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் ஈருலக இரட்சகர் அகிலத்தின் அருளாக வந்துதித்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். அதிலும் குறிப்பாக அந்த பெருமானாரை மறுக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க, நம்மை அந்த பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் மீது அளவு கடந்த காதல் கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிந்தான். அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஒரு ஜாத், அந்த ஒரு படைப்பு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மிக மிக நெருக்கமான படைப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிக மிக உயர்வான படைப்பு. படைப்பு என்று சொன்னவுடன் அதை எல்லா படைப்பினங்களை போன்ற ஒன்றாக நாம் கருதிவிட முடியாது, கருதவும் கூடாது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்கள், அருள்கள், அதிகாரங்கள் என்பது மற்ற படைப்புகளுக்கும் நபி அவர்களுக்கும் அதை நாம் ஒரு ஒப்பீடளவில் கூட செய்து பார்த்து விட முடியாது. 1500வது பெருமானாருடைய அந்த பிறந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாம், நபி அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள், நபி அவர்களை பற்றி ஒரு முஃமின் எப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய முஃமினுடைய அசல் அடிப்படை என்பது ஈமான் தான். ஈமானிலே முதலில் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அதற்கு பிறகு நபி அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது என்பது ஒரு முஃமினுடைய அசலாக, பேஸாக, அடிப்படையாக இருக்கிறது. எனவே நாம் பெருமானாரை விளங்க வேண்டும், நபி அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களை சாதாரண ஒரு படைப்பாக நினைப்பது நம் ஈமானையே தகர்க்கக்கூடிய ஒரு எண்ணம். அகீதா என்று சொல்வார்கள், கொள்கை. ஒரு முஃமினுடைய கொள்கை என்பது சீரானதாக இருக்க வேண்டும். எல்லா தரப்பினர்களும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜை பின்பற்றுவார்கள். ஆனால் கொள்கையை கொண்டுதான் ஒரு முஃமினுடைய வெற்றி என்பது இருக்கிறது. அந்த கொள்கையில் நாம் நபியை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொன்னானோ அதை பற்றி என்ன நம்பிக்கையில் உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன நம்பிக்கையோடு தொழுகிறோம், எந்த நம்பிக்கையோடு நோன்பு வைக்கிறோம். இந்த நம்பிக்கை, அகீதா, கொள்கை என்பது மிக மிக முக்கியமானது. பெருமானாருடைய அந்த புனிதமிக்க பிறந்த மாதமான, உதய தின மாதமான ரபியுல் அவ்வலை நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நபியினுடைய கொள்கைகளை பற்றிய பல்வேறு குழப்பங்களை நாம் நம் உள்ளத்திலிருந்து நீக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை, ஹகீகத்தான உண்மையான அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஞானம் என்பது ஒரு முஃமின் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை. முதல் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா என்ற தம்பதிகளுக்கு மக்கமா நகரிலே பிறந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் வளர்ந்தார்கள், நன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பிறகு அங்கிருந்து மதினாவிற்கு சென்றார்கள். மதினாவிலே இருந்து இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கினார்கள். இறுதியாக ஹஜ்ஜு செய்தார்கள். 63 வயதில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்றார்கள். இது பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அவர்களில் நடந்த நிகழ்வுகள்.
அவர்கள் வாழ்க்கைக்கு பிறகானது என்ன? அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து விட்டார்கள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அத்தோடு அவர்களுக்கும் இந்த உலகிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைப்பது தவறானது. ஒரு முஃமினுடைய அசலான கொள்கை, சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையினுடைய அடிப்படை என்ன? நபி அவர்கள் ஹயாத்தாக இப்பொழுதும் இந்த வினாடியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், அவர்களுடைய இஸ்லாம் ஈமான், அவர்கள் கொண்டு வந்த அந்த வேதங்களும் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனும் அந்த நபி சென்றுவிட்ட கொஞ்ச காலகட்டத்தில் மறைந்து விட்டது. 1500 நபி அவர்கள் பிறந்து 1500 வருடங்கள் ஆன இந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனும் ஈமானும் இஸ்லாத்தும் அவர்கள் மீதான நம்முடைய முஹப்பத்தும் கொஞ்சம் கூட குறையாமல் அந்த நபியின் மீதான முஹப்பத் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம் என்பது இயற்கையான அறிவு சார்ந்த ஒரு ஆதாரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அத்தனை ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும், மரணத்துடைய அந்த நிலை என்ன என்பதை அனுபவித்தே தீரும். அது நிச்சயம் உண்மையானது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரணம் என்பது நிகழ்ந்தது. அந்த ஒரு சில வினாடிகள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அந்த ஒரு சில வினாடிகள் மௌத் எல்லா மனிதருக்கும் இந்த உலகத்தின் மேலே வாழக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படைக்காக அல்லாஹ் பெருமானாருடைய ரூஹை ஒரு சில வினாடிகள் எடுத்தான். இந்த உலகை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அடுத்த வினாடியிலிருந்து மறுமையிலே ஆலமுல் பர்ஸக் என்ற மறை உலகத்தில் அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு முஃமினுடைய அகீதாவாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அம்பியா, நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களுடைய உடலை மண் தீண்டுவதை விட்டும் அல்லாஹ் அதற்கு ஹராமாக்கி விட்டான். எல்லா மனித உடலும் மண்ணுக்கு உணவு, ஆனால் நபிமார்களுடைய உடல் மண் தீண்டுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதிக்கவில்லை, அதை மண்ணுக்கு தடை செய்து விட்டான். அத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. ஃபநபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபி என்பவர்கள் உயிரோடு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது. அது உலகத்தை போன்ற ரிஸ்காக இருக்காது. மறை உலகத்தில் அவர்களுக்கு என்ன ரிஸ்க் தேவையோ அந்த ரிஸ்க்குகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் சுனன் இப்னு மாஜாவில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது? நபி அவர்கள் எல்லா நபிமார்களும் உயிரோடு இருக்கிறார்கள். மிஅராஜிற்கு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரர்து பி கப்ரி மூஸா வஹுவ யுஸல்லி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், மூஸா நபியினுடைய கபரை நான் தாண்டி சென்றேன், அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். நபிமார்கள் அத்தனை பேரும் புனித உடலோடு பைத்துல் முகத்தஸிலே நின்று நபி அவர்கள் பின்னால் நின்று தொழுதார்கள். இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது அனைத்து நபிமார்களும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய கபர்களிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்வார்கள், அல் அம்பியா வ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அபி யஅலாவிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்வார்கள், எல்லா நபிமார்களும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் கபரிலே தொழுது கொண்டும் வணக்கம் புரிந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால்தான் சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஹயாத்தாக இருக்கிறார்கள். துஸிந்தா ஹை வல்லாஹ், துஸிந்தா ஹை வல்லாஹ், மேரே சஷ்மே ஆலம் சே சுப் ஜானே வாலே. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியம், நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்கள். எங்களுடைய கண்களுக்கு, இந்த உலகத்தாரின் கண்களுக்கு நீங்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே 63 வயதில் அவர்களுக்கு நடைபெற்ற அந்த மறைவுக்கு பிறகு அவர்களுடைய புனிதமான உடல் மதீனத்துல் முனவ்வராவில் அடக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அல்லாஹ் அந்த உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் உயிரோடு வைத்திருக்கிறான். வெளிரங்கத்தில் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள்.
உடலளவில் அவர்கள் ஹயாத்தாக கபரிலே இருக்கிறார்கள், வெளிரங்கத்தில் அவர்கள் தன் நூறுடைய அடிப்படையில் ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹயாத்தை ஜாஹிரியை பற்றி இமாம்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத் என்பது மற்ற நபிமார்கள் உயிரோடு இருப்பதை விடவும் மிகவும் தெளிவானது. மற்ற நபிமார்களும் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் நபி அவர்கள் உயிரோடு இருப்பதனுடைய அந்தஸ்து என்பது ஆக உயர்வானது. எந்த அளவிற்கு? தன்னுடைய கபரிலே இருக்கக்கூடிய நிலையில் நபி அவர்கள் நாம் சொல்லக்கூடியதை கேட்கிறார்கள், நமக்கு பதில் சொல்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள். வெறுமனை சாதாரணமாக சொல்லப்பட்டதல்ல. ஒவ்வொன்றிற்கும் ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி. ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால், புனிதமிக்க வெள்ளிக்கிழமையுடைய அன்றைய நாள் வந்துவிட்டால் எனக்கு நீங்கள் ஸலவாத் சொல்வதை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். வியாழக்கிழமை இரவிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வருவதற்கு முன்னால் வரை அதிகம் நீங்கள் ஸலவாத்தை எனக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தவில்லை, ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்துன் அலைய. உங்களுடைய அந்த ஸலவாத் என்பது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. உயிருடன் நபி அவர்கள் இந்த உடலோடு உயிரோடு பூமிக்கு மேலே நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்து நபியினுடைய சஹாபாக்கள் தோழர்களும் அவர்களுக்கு ஸலவாத் எத்தி வைக்கிறார்களோ அந்த ஸலவாத்தும் நபி அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இது சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனால் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய மறைவுக்கு பிறகுமா, தாங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்ட பிறகும் அப்படி இருக்குமா என்று கேட்கும் பொழுது, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா. அல்லாஹ் இந்த பூமி, இந்த மண், இந்த பூமி அன்பியாக்களுடைய உடலை சாப்பிடுவதை விட்டும் அதை தடை செய்து விட்டால், எனவே உங்களுடைய அந்த ஸலவாத்துகள் எனக்கு வருகிறது. இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்வார்கள், அந்த ஸலவாத் இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி. எனக்கு அல்லாஹ் ரூஹை அனுப்புகிறான், நான் அந்த ஸலவாத்திற்கு பதில் சலாம் சொல்கிறேன். வெறும் யாரோ ஒருவர் சலாம் சொன்னார் என்று வருவதல்ல. இன்னார் ஃபுலான் இப்னு ஃபுனார், இவருடைய மகன் இவர் உங்களுக்கு சலாத் சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய சலாத் காட்டப்படுகிறது, நம்முடைய ஸலவாத்துக்கள் நபி அவர்கள் முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிறது. நபி அவர்கள் அதை காதால் கேட்கிறார்கள், அதற்கு பதிலும் சொல்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துஅரது அலைய அஅமாலக்கும். என்னுடைய மறைவுக்கு பிறகும் உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. உங்களுடைய அமல்களை நான் பார்க்கிறேன் வானம் முழுக்க. இன்னொரு அறிவிப்பிலே சொல்வார்கள், 2 நாட்கள், லைலத்து யௌமில் ஹமீஸ் வ லைலத்து யௌமில் இஸ்னைன். வியாழன் இரவு, வெள்ளிக்கிழமை இரவும் திங்கட்கிழமை இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மகரிபுக்கு பிறகு, அந்த 2 இரவுகளில் உங்களுடைய அமல்கள் எனக்கு காட்டப்படுகின்றன. நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். சொல்வார்கள், ஃபமா ரஅய்து மின் கைரின் ஹமிதுல்லாஹ். என்னென்ன நன்மைகள் எல்லாம் நான் பார்க்கிறேனோ, என் உம்மத்தினர்கள் இவ்வளோ நல்லவர்கள் செய்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அதை நினைத்து நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து சந்தோஷப்படுகிறேன். வமா ரஅய்து மின் ஷர்ரின் இஸ்தக்ஃபர்துல்லாஹ லகும். எதையெல்லாம் நான் உங்களுடைய பாவமாக பார்க்கிறேனோ அதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறேன். அல்லாஹ்விடத்தில் நமக்காக நபி அவர்கள் மன்னிப்பை கேட்கிறார்கள், நமக்கு மன்னிப்பை வாங்கி தருகிறார்கள். ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் சஹாபாக்கள் ஒவ்வொன்றுக்கும் பெருமானாரிடம் போனார்கள். வலவ் அன்னஹும் இல்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. நபியே, உங்களுடைய தோழர்கள் யாராவது தங்களுடைய நப்சுக்கு அநீதம் செய்து தவறுகள் ஈடுபட்டு விட்டால் அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டும். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர்களும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும்.
லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அப்படி நடந்தால் அல்லாஹ்வை அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, கருணையாளனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அன்னைக்கு அது சஹாபாக்களுக்கு மட்டும்தான் சட்டமா? இன்று ஒரு மோமின் பாவம் செய்தாலும் அந்த மோமினும் தௌபா செய்ய வேண்டும். யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி நீங்கள் கையேந்துகள் என்று சொல்ல வேண்டும். சில பேர் அப்படிலாம் நபி அவர்கள் நமக்கு எந்த வகையிலும் மன்னிப்பெல்லாம் வாங்கி தர முடியாது என்று சொல்பவர்களுக்கும் இந்த ஹதீஸின் படி பார்த்தால் அவர்களுக்கும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்துகிறார்கள். என்ன ஒரு கருணையான நபி! எப்படி அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது நபி அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அடியார்கள் மன்னிப்பு கேட்டால் நபி அல்லாஹ் நேராக மன்னிக்க வேண்டியதுதானே? ஏன் நபி அவர்களுக்கு அந்த அமலை எடுத்து காட்டுகிறார்? ஏன் அதற்கு நபி அவர்கள் தௌபா செய்ய வேண்டும்? இதுதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு. அதைத்தான் நாம் கவிவரிகளே படிக்கிறோம். அந்த கஃபாருல் ஹதாயா, நாயகமே பாவிகளுக்கு மன்னிப்பை வாங்கி தரக்கூடியவர்கள் நீங்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று தரக்கூடிய உயர்வான ஆற்றலும் அந்தஸ்தும் படைத்தவர்கள் நீங்கள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் மௌலிதிலே ஓதுகிறோம் என்று சொன்னால் அந்த அந்தஸ்தை, அந்த உரிமையை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இமாம்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னஹு யஸ்ரு பிதாஅத்தி உம்மத்திஹி. நாம் நல்லமல்கள் செய்யும் பொழுதெல்லாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய நல் வணக்கங்கள் நபி அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்த இன்னைக்கு கணவன் எதேதோ செய்கிறான். பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு தந்தை என்னென்னவோ செய்கிறான். நண்பன் சொல்லக்கூடிய எல்லா தவறும் தவறு என்று தெரியும். இவன் நம்மளை கூட்டு போற இடம், இவன் கூட நம்ம இருந்தா தப்பு செஞ்சு கெட்டு குட்டிச்சோரா போயிடுவோம் தெரியும். ஏன்பா அவன் கூட போற? ஏன் அவன் கூட நீ போற? ஏன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு? என்ன செய்யறது? போலனா அவன் கோச்சிப்பான், அவன் வருத்தப்படுவான், அவன் கஷ்டப்படுவான். என்னடா நம்ம ஃப்ரெண்டு சொன்னா கேட்க மாட்டானே என்று அவன் வருத்தப்படுவான் என்பதற்காக உன் மனசாட்சிக்கு எதிராக இருந்தாலும் சரி அந்த தவறிலே சேரக்கூடியவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருப்பதை பார்க்கிறோம். நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் பெருமானாருடைய உண்மையான நேசராக, பெருமானார் மீது உண்மையான காதல் கொள்ளக்கூடியவராக ஒரு மோமின் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்பட வேண்டும்? என் தொழுகை ரசூலை சந்தோஷப்படுத்துகிறது, என்னுடைய நோன்பு என் பெருமானை சந்தோஷப்படுத்துகிறது, என்னுடைய சதகாவிற்கு நன்மை கிடைக்கதோ கிடைக்கவில்லையா அது இரண்டாவது, என்னுடைய சதகா தான தர்மங்கள் மூலமாக என் ஹபீப் நாயகம் சந்தோஷப்படுகிறார்கள். இதைவிட நமக்கு வேறு என்ன வெகுமதி நற்கூலி நாம் பெற்றுவிட முடியும்? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கண் முன்னால் வைத்து அந்த பேரழகை ரசித்து அந்த நிலையில் அவர்கள் சந்தோஷப்படுத்தினார்கள். உம்மத்தினர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு யஸ்ரு பிதாஅத்தி உம்மத்திஹி. உம்மத்துகளில் யாராவது ஒருவர் நன்மை செய்தால், நல்ல காரியம் செய்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைத்து அளவில்லாத சந்தோஷம் அடைகிறார்கள். அடுத்து சொல்வார்கள், வயஹ்ஸுனு பிமஆசில் உஸாத்தி மின்ஹும். அதே நேரத்தில் இந்த உம்மத்தினர்களில் யாராவது ஒருவர் பாவம் செய்து விட்டால் அந்த பாவம் நபி அவர்கள் முன்னால் காட்டப்படும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நம்முடைய பாவம் நம்முடைய உயிருக்குயிரான நபியை கவலைப்படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது எந்த தைரியத்தோடு நாம் அந்த பாவத்தை செய்கிறோம்? எவ்வளவு வெட்கி தலை குனிய வேண்டும், எவ்வளவு நாம் நம்மை கேவலமாக கருத வேண்டும். நம் உயிருக்குயிரான ஆகா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு பாவத்தை செய்து தொலையத்தான் வேண்டுமா? அப்படி ஒரு பாவத்தை செய்து நம்முடைய நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டுமா? ஒரு முஃமின், உண்மையான ரசூலுடைய முஹப்பத்தும் ஈமானும் கொண்ட ஒரு முஃமின் எக்காலமும் ரசூலை வருத்தப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நாளை மறுமையில் நாம் நரகத்தில் வெந்து சாவது என்பது இரண்டாவது. என் ஹபீபை அல்லவா அது துக்கப்படுத்துகிறது, என் ரசூலை அல்லவா அது வேதனைப்படுத்துகிறது. யாருடைய வேதனையை, யாருடைய ஒரு எறும்புக்கடியை கூட நபி அவர்கள் தாங்க மாட்டார்களோ அந்த உம்மத்தினர்களாகிய நாம் இருக்கும் நிலையில்
நபி அவர்கள் பல தாய்விடும் நம் மீது கிருபையான எவ்வளோ விஷயங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் அதற்கு கைமாறாக ஒரு சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியவில்லையா? அதற்கு பகரமாக நாம் அவர்களுக்கு பாவம், தவறு, துரோகம் செய்து செய்து அவர்கள் மனதை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு உம்மத்தாக இருக்கிறோமா என்று நாம் உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே நபி அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நம் அமல்களை பார்க்கிறார்கள், நாம் சொல்வதை கேட்கிறார்கள், அதற்கு பதிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு முஃமினுடைய உண்மையான நபியினுடைய நேசம் கொண்ட ஒரு ஆஷிக்கினுடைய ஈமானாக இருக்க வேண்டும். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், அல்லாஹு அக்பர், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ ரஃபஅ லியத் துன்யா, இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக எனக்கு எடுத்து காட்டினான். ஃபஅன அன்துரு இலைஹா, நான் அதை நோக்கி நான் பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்? எப்படி நான் அதை பார்க்கிறேன்? என்னுடைய கையில் உள்ள உள்ளங்கையை நான் எப்படி பார்க்கிறேனோ, கஅன்னி அன்துரு இலா கஃபி ஹாதா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய உள்ளங்கையை நான் எப்படி பார்க்கிறேனோ அதை போல் இந்த மொத்த உலகத்தையும் மொத்த படைப்பையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை அல்லாஹ் எனக்கு ஆற்றலாக அதிகாரமாக கொடுத்திருக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்தையும் அகில படைப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அகில படைப்பும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான்! சந்திரனை பார்த்து ஒரு வினாடி இப்படி இஷாரா செய்தார்கள். அவர்களுடைய அந்த ஒரு அசைவிற்கு அந்த சந்திரன் பிளந்து விட்டது. அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருவது எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் கையேந்து, யா அல்லாஹ் இந்த சந்திரனை பிளக்க வைப்பாயாக, அதன் மூலம் இந்த முஷ்ரிக்கீன்கள் ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றெல்லாம் நபி துஆ செய்யவில்லை. சந்திரனை நோக்கி தன்னுடைய புனிதமான விரலை காட்டினார்கள். சந்திரன் இரண்டாக பிரிந்தது. மரத்தை நோக்கி வா என்று இஷாரா செய்தார்கள். தன்னுடைய 4 புறத்தில் இருக்கக்கூடிய வேரை எல்லாம் பீத்துக் கொண்டு நபி அவர்களை முன்னோக்கி வந்தது. தன்னுடைய புனிதமான விரலை காட்டினார்கள். அந்த விரலிலிருந்து 15,000 நபர்களுக்கான தண்ணீர் தரக்கூடிய அந்த தண்ணீரை அல்லாஹ் புனிதமாக வெளியாக்கினான். அல்லாஹு அக்பர் கபீரா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை ஒட்டகம், மான் போன்றவைகள்லாம் பெருமானாரிடம் பேசியதை, அதற்கு பெருமானார் பதில் சொன்னதை பார்க்கிறோம். மஸ்ஜிது நபவியில் இருந்த மிம்பர் ஒரு மரக்கட்டையிலான மிம்பர். அந்த மிம்பர் படியினுடைய விசும்புதலை கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பதில் சொன்னார்கள். அதை போய் அணைத்தார்கள். ஒரு குழந்தையை தாய் அணைத்து அந்த குழந்தையினுடைய அழுகை நிறுத்துவதை போல் பெருமானார் அந்த மரக்கட்டையை மிம்பரை அணைத்து அதனுடைய அழுகையை நிறுத்தி அமைதிப்படுத்தினார்கள். உலகம் அத்தனையும் அல்லாஹ் நபியினுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். காலிக் துன்யாவாக அல்லாஹ் இருக்கிறான். இந்த துன்யாவை, இந்த படைப்பினங்களை படைத்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த படைப்புகளை எதையும் செய்யக்கூடிய இக்தியாரை, ஆற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எனவே நபி அவர்கள் இந்த உலகத்தில் அனைத்தையும் எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்விடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வஸ்துக்களும் அவர்களை பார்க்கிறது. அவர்கள் எல்லா வஸ்துக்களையும் தன் உள்ளங்கையை பார்ப்பதை போல் பார்க்கிறார்கள். இந்த ஈமான் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறான்! மறைவான ஞானம் அனைத்தையும் ஒருங்கே அல்லாஹ்விடமிருந்து பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஞானமும் ரசூலுக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடாது. நவுது பில்லாஹ். அல்லாஹ் காலிக், பெருமானார் ஹல்க், ஒரு படைப்பு. ஆனால் எந்த படைப்புக்கும் இல்லாத இல்மு ஞானத்தை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்திருக்கிறார். அது படைப்பினங்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்திருக்கிறான். நபி அவர்களுக்கு இல்மு, மறைவான ஞானம் இல்லை என்று இன்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எதையெல்லாம் தெரியாமல் இருந்ததோ, நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருந்தீர்களோ அது அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்தான். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த கிருபை என்பது மிக பிரம்மாண்டமானது. அல்லாஹ் எப்படி காலிக்காக
படைத்தவனாக இருக்கக்கூடிய நிலையில் எதனுடன் ஒப்பிட முடியாதவனாக, லா ஷரீக்காக, எதற்கும் இணையற்றவனாக இருக்கிறானோ, படைப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பினுடைய உச்சகட்டமான படைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் எந்த படைப்போடும் ஒப்பிட முடியாத லா ஷரீக்காக அவர்களும் அதிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இல்மு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது நம்முடைய அகீதாவாக இருக்க வேண்டும். மேராஜுக்கு போய்விட்டு வந்தார்கள். மக்கமா நகரின் குறைஷிகளிடத்தில் இந்த விஷயங்களை சொல்றாங்க. யாரும் நம்பவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலிருந்து அன்று இரவோ மறுநாளோ வர்றாங்க. ஊருக்கு வருகிறார்கள். ஊருக்குள்ள நுழைஞ்சவனே ஒருத்த வந்தான். குறைஷியில் ஒருவன் வந்து சொன்னான், என்ன அபூபக்கரே, உன் தோழரை என்னென்னவோ நம்பிட்டு இருந்தீங்க, கடைசியில பார்த்தா இப்ப அவர் எவ்வளோ பெரிய ஒரு புருடா விட்டு இருக்கிறார், நவுது பில்லா, என்னென்ன பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார் என் தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அபூபக்கர். அவர் ஒரே இரவில் ஒரு வினாடிக்கு விட குறைவாக தாழ்பால் ஆடுவதற்குள்ளாக தான் படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய சூடு குறைவதற்கு முன்பாக அவர் இங்கிருந்து போய் பைத்துல் முகத்தஸ் போனார், அங்கிருந்து அங்கே போனார், அல்லாஹ்வை பார்த்தார், சொர்க்கத்தை பார்த்தார், எல்லாவற்றையும் பார்த்து விட்டு இந்த பூமிக்கும் வந்து விட்டார். இப்படி சொல்றாருப்பா அவனுடைய நண்பர். இதையும் நீ நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது, ஆம் நான் நம்புகிறேன்னு சொன்னார். வந்தவன் சொன்னவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்னப்பா பேசுற? கொஞ்சம் லாஜிக்கா அறிவை கொண்டு யோசித்து நம்முடைய சிந்தனை வைத்து பார்த்தால் கூட இது ஒரு முடியாத காரியம் தானே? முடியாத காரியம்தான். உன் சிந்தனைக்கும் என் சிந்தனைக்கும் முடியாத காரியம். ஆனால் என் ஹபீப் அவர்கள் இதை சொல்லியிருந்தால் அதை நான் உண்மையாக நம்புகிறேன். என்னப்பா இப்படி சொல்ற? என்ன நீனே இப்படி சொல்றியே என்று கேட்கும்போது சொன்னார்கள், ஆமா, அல்லாவை நாங்கள் பார்த்தோமா? அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று எங்களுக்கு சொன்னவர்கள் அவர்கள், சொர்க்கத்தை சொன்னவர்கள் அவர்கள், நரகத்தை சொன்னவர்கள் அவர்கள். அல்லாஹ்வையே நாங்கள் அவர்கள் சொன்னதின் மூலமாக நம்புகிறோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததை நான் நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வே மறைவானவன் தான். அந்த மறைவானவனை எந்த படைப்பும் பார்க்க முடியாத மறைவானவனை என் ஹபீபு பார்த்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள். அதை நம்புவதில் நான் முதல் ஆளாக நிற்பேன் என்று சொன்னார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நபியினுடைய மறைவான ஞானத்தை நம்புவது அபூபக்கர் நாயகத்தினுடைய ஈமான். இன்னும் ரசூலுல்லாஹ்ட்டெல்லாம் வந்து கேட்கல, ஊர்ஜிதப்படுத்தல. நபியர்கிட்ட வந்து யார சொல்லா உண்மையிலே நீங்க அப்படி போனீங்களா, என்ன ஏதோ சொல்றாங்களே, எந்த கேள்வியும் இல்லை. என் ஹபீப் சொல்லி இருந்தால் சொன்னதுதான், என் ரசூல் சொல்லி இருந்தால் சொன்னதுதான். அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்தான், அவனையே காட்டியதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்றார்களே. இந்த ஈமான் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை தன் தோழர்களோடு இருக்கிறார்கள். காலையிலே சுபுஹ் தொழுதார்கள். சுபுஹ் தொழுது விட்டு நபி அவர்கள் ثم صعد المنبر فخطب حتى حمرت الظهر, சுபுஹை தொழுதார்கள், மிம்பர் படியில் ஏறினார்கள், பயான் செய்தார்கள் செய்தார்கள் செய்தார்கள், லுஹர் வரை செய்தார்கள். காலையில 5 மணிக்கு 4, 5, 6 மணிக்கு ஆரம்பித்த அந்த ஸ்பீச் 12, 1 மணி வரை நடந்தது. இறங்குனாங்க, லுஹரை தொழுதார்கள், சாப்பாடு ரெஸ்டனால திரும்பவும் மிம்பர் படி மீது ஏறிவிட்டார்கள். லுஹரிலிருந்து ஆரம்பித்தார்கள், அசர் தொழுதார்கள், அசருக்கு பிறகு மிம்பரில் ஏறினார்கள், திரும்பவும் ஆரம்பித்தார்கள். சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஃபஹத்தஸனா பிமா கான வ பிமா ஹுவ காயின், இதற்கு முன்னால் என்னவெல்லாம் நடந்ததோ அதிலிருந்து இப்பொழுது வரை சொன்னார்கள், இதற்கு பிறகு எதுவரை நடக்கப் போகிறதோ அது அத்தனையும் எங்களுக்கு சொன்னார்கள். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய அறிவிப்பிலே இப்படி இருக்கிறது, காம ஃபீனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமன், நபி அவர்கள் எழுந்து எங்களுக்கு மத்தியிலே நின்றார்கள். ஃபஅக்பரனா அன் பத்இல் ஹல்க் ஹத்தா தഖல அஹ்லுல் ஜன்னதி மனாசிலஹும் வ அஹ்லுன் நாரி மனாசிலஹும், படைப்பின் ஆரம்பத்தில் இருந்து அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எங்க வந்து முடிச்சாங்க தெரியுமா? மார்னிங்ல இருந்து ஈவினிங்குள்ள எங்கே வந்து முடித்தார்கள்? படைப்பின் ஆரம்பத்திலிருந்து பேசிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகவாசிகள் நரகத்தில் நுழைந்தார்கள், அதுவரை என்ன நடக்குமோ அத்தனையும் எங்களுக்கு சொல்லி முடித்தார்கள் ஒரே ஒரு ஈவினிங்ல.
நபியினுடைய ஆற்றலும் சக்தியும் என்ன? அகில உலகத்தை அல்லாஹ் 5000 வருடமா 10,000 வருடமா 15,000 வருடமா எத்தனை வருடம் என்று தெரியாது, அத்தனை வருடத்தினுடைய ஞானத்தை தன்னுடைய நபித்தோழர்களுக்கு ஒரு சுபுகிலிருந்து மாலை வரைக்குள்ளாக அத்தனையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவங்களுடைய இல்மினுடைய உச்சகட்டம் என்ன, இல்மினுடைய விசாலம் என்ன? நின்ற இடத்திலே அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை காட்டுகிறான். குறைஷிகளுக்கு பைத்துல் முகத்தஸை பற்றி சொல்கிறார்கள். என்ன என்ன ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை? அல்லாஹ்விற்கு பிறகாக என்னவெல்லாம் அந்தஸ்து இருக்கிறதோ, நம் அறிவுக்கு விளங்குதோ விளங்கவில்லையோ, அல்லாஹ்விற்கு அடுத்து என்னென்ன உயர்வுகள், ஆற்றல்கள், சக்திகள், அதிகாரங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் ரசூலுக்கு இருக்கிறது என்பதை நம்புவதுதான் ஒரு முஃமினுடைய அகீதாவாக இருக்கிறது. எனவே அந்த பெருமானாரை அல்லாஹ் எப்படி வரஃபஅனா லக திக்ரக், நபியே உமக்காகவும் புகழை உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்கிறானோ, நம்முடைய சிற்றறிவு குறுமதியிலேயும் அந்த நபியை எந்த இடத்தில் வைத்து உயர்த்த முடியுமோ அந்த இடத்தில் உயர்த்தி வைக்க வேண்டும். நபி அவர்களை பற்றி பேசும் பொழுதும் யோசிக்கும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வசதிகளை பார்த்து, நம்முடைய நடைமுறையை பார்த்து நபியை புரிவது என்பது ஒரு அறிவற்ற தனத்தை தான் நம்மில் வெளியாக்கும். ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகள், ஹதீசுகள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீனுடைய வாழ்க்கை நிறைந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த ஆதாரங்கள் நமக்கு நபியினுடைய உயர்வை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அந்த நபியை அல்லாஹ் எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறானோ அதில் கோடியில் ஒரு பங்கையாவது சரியாக விளங்கி அந்த நபியின் மீது பிரியம் கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.